ராஜாதிராஜன் பிறந்தார், நமது இயேசு ராஜாதிராஜன் பிறந்தார். விண்ணின் தலைவன் மண்ணில் பிறந்தார், பாவம் அவருக்கு தெரிந்த பாடல் நம்முடைய பால் புத்தகத்தில் 649வது பாடல். தேவன் தோன்றினார், தேவன் தோன்றினால், பூவில் எங்கு புதுமை தோன்ற தேவன் தோன்றினார் என்ற பாடல். தேவன் தோன்றினார், தேவன் தோன்றினார், பூவில் எங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினார், தேவன் தோன்றினார், தேவன் தோன்றினார், பூவில் எங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினார், பாவ விலங்கு நீங்கிட பாருள்ளோர்கள் வாழ்ந்திட, பாவ விலங்கு நீங்கிட பாருள்ளோர்கள் வாழ்ந்திட, பணிவாய் ஒரு மனுவா வெகு கனிவா நம்மை நினைத்தே இங்கு தேவன் தோன்றினார், வாட்டமெல்லாம் இயேசுவே வறுமை துன்பம் போகவே, வாட்டமெல்லாம் இயேசுவே வறுமை துன்பம் போகவே, வந்தா அன்பு கொண்டா துணை நின்றா அருள் தந்தா இங்கு தேவன் தோன்றினார், இறைவன் தன்னை காட்டவே மறுவாழ்வேனில் தோட்டவே, இறைவன் தன்னை காட்டவே மறுவாழ்வேனில் தோட்டவே, வழியா உண்மை உயிரா இறை ஒளியா இயேசு இறைவன் எழுந்தான் இங்கு தேவன் தோன்றினார், தேவன் தோன்றினார், பூவில் எங்கோ புதுமை தோன்ற தேவன் தோன்றினார்.
ஆண்டவர் பிரைஸ் 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 பிரைஸ். ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பேரன்பு எவ்வளவு பெரியது என்பதனை நாம் எண்ணி பார்க்கும்படியாக இந்த வருடத்தின் நிறைவான ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்தினராக கடந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியான ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறாக இருக்கிற இந்த ஞாயிறிலும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி நாம் செபிப்போமாக. ஆண்டவர் எத்துணை நல்லவர், எத்துணை இனிமையானவர். உன் மனமே ஆண்டவரை போற்று என்று சொல்லி எங்கள் வாழ்நாட்களில் கிருபை நிறைந்த நாட்களை தந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை அதிசயகரமாக அற்புதகரமாக வழிநடத்தி வந்த எங்கள் நல்ல கடவுளே, நன்றியறுதலான உள்ளத்தோடு உம்மை போற்றி உம்மை பேழுகிறோம். உம்முடைய பேரன்பை எண்ணி பார்த்து மனதார எங்கள் உள்ளத்தின் ஆழ்த்து உம்மை தோத்தரிக்கின்றோம். இந்த வருடத்தின் நிறைவான இந்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்து மக்களாக எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் 51 வாரங்கள் உம்முடைய பரிசு சமூகமாகிய ஆலயத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருடத்தின் 52வது வாரமாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்த அந்த வழிநடத்தல்களை நாங்கள் எண்ணி பார்க்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் இந்த பரிசுத்த ஆராதனையில் உம்முடைய கரத்தில் எங்களை கையளிக்கின்றோம். உம்முடைய அன்பின் அருள் பிரசன்னத்தை தூய ஆவின் வழியாக எங்களுக்கு தந்து எங்களை முற்றிலும் ஆண்டு இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் உள்ளபடியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய மகிமை எங்களிலே வாசமாயிருந்து உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும்படியாய் தேவரே இந்த ஆராதனையை முற்றுமுடிய பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒன்றான இரட்சகர் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து யாவரும் கடவுளை மைமைப்படுத்தும்படியாய் நம்முடைய பால் புத்தகத்தில் 69வது பாடலை பாடுவோம். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்தம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்தம் கருணை வைத்த பார்த்திபனை யோத தோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. அன்னை மரியின் சுதனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனே, புல்மீது அமிழ்ந்து கழுதவனே, புல்மீது அமிழ்ந்து கழுதவனே.
நடை மீதுற்ற சின்ன குமாரனை நடை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரைப்படியில் நிலத்தோரை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே செம்பனுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரும் தேவிய உம்பர்களோடு அம்பரும் தேவி உம்பர்களோடு அன்பு தர நின்று பைம்பொன்பல துவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே கந்தை போதில்ந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனே வானோர்களும் வந்தடி பணிபவனே வானோர்களும் வந்தடி பணிபவனே முந்தைய தாழ்ந்த ஆட்சிமை அளித்தோரை முந்தைய தாழ்ந்த ஆட்சிமை அளித்தோரை ஆனவரன் எல்லும் ஞானக்குட அதை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. ஒன்றாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாராதனை முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் இப்பெருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுமாயிருக்கிறோம் என்றோ மனதினாலும் வாக்கையினால் நடக்கையினாலும் உமக்குரதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடக்கலம்புக வருகிறோம். அளவில்லாய் இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மனத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒரே பேரான குமாரத்தை எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். அதை கருவையினால் நாங்கள் நித்திய ஜீவனிக்கும்படி
உண்மை உடைய சித்தை அறிகிறமையான அறிவையும் உடைய வசனத்தின்மையான கீழ்ப்படுதலையும் பிரசாவியை கொண்டு எங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் நமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு நமது பரிசாவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின ஞாயிறு குறிய ஆரம்ப வாக்கியம் பாடல் புத்தகத்தில் 75வது பக்கத்தில் உள்ள உமது சாட்சியங்கள் மிகவும் உண்மையுள்ளவை. உமது சிங்காசனம் பூர்வ முதலிலை பெற்றது. யோகோவா அரசாளுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு ரோகீரார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்போதும் எப்போதும் யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு உன்னதத்தின் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மதற்கு சமாதானம், அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை பழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பயன்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமைத்தால் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தேற்றவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் பலபரசத்தில் நேரோக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பிதாவின் மகிமையிலே
பரிசாவையோடு நீர் வருவ பரிசோத்த நீர் வருவ ஆண்டவர் நீர் வருவ உன்னதமானவரா நீரோகீரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்துக்கு வல்ல நித்திய கடவுளே, மதனேசகுமாரனின் நாமத்தில் நாங்கள் நற்கிரையில் பெருகும்படி எங்கள் செயல்களை உமது பிரியத்தின்படி நடத்தியர்கள் வேண்டும் என்று உமோடு பரிசுத்த ஆவியோடும் ஏகழவளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமருங்கள். இரண்டாவது பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 572வது பாடலை பாடும். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் ஏரோது மாடி சாஸ்திரிகள் சோகமடைந்த பின்பால இயேசுவை கண்டடைந்தார். வாதி தேவன் ராஜாதிராஜன் உலகில் சோதித்தார். ஆசீர்வாதங்கள் அடைந்தார். அந்த கிருபைகள் சொந்த முழங்கர ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். வாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகில் சந்தோஷித்தார். சத்திய தேவ தலை சாய்க்கவே ஆழ்மை சொரூபியே தாழ இறங்கிய தங்கும் தொழுவத்தை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகில் சந்தோஷித்தார். நம்முடன் தேடி கண்டடைவோம். ஆதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகில் சந்தோஷித்தார். இந்த திருநாளுக்குரிய திருமறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 111வது சங்கீதம். சங்கீதம் 111.
சங்கீதம் 111. அல்லேலுயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். கர்த்தரின் செய்கைகள் மகத்தானவைகள், அவைகளில் பிரியம் கொள்கிற யாவராலும் ஆராயப்படுகிறவைகள். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றும் நிலைநிற்கும். அவர் தமது அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். புறஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது செய்கைகளின் வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகளெல்லாம் மாறாதவைகள். அவை என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நிலையானவை. உண்மையும் நேர்மையுமாய் செய்யப்பட்டவை. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ் என்றென்றும் நிற்கும் என்பதே. இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதி படிக்கப்பட்டாயிற்று. இந்த நாளுக்கு இன்று வாசிக்கும்படியாக திறந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 25 முடிவுள்ள பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது. ஏசாயா 45வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்பதே. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் குழுவினர். நேரம் வெண்பனி தோ
தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசுபாலன். நேரம் வெண்பனி தோவும் நேரம் தொழுவத்தில் வந்துதித்தார் இயேசுபாலன். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொலோசியர் திருச்சபைகளின் நிருபம். கொலோசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 21 முடிவுள்ள பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது. Colossians chapter 3 verses 12 to 21. Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercies, kindness, humbleness of mind, meekness, long-suffering, bearing with one another, and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so you also must do. But above all these things, put on love, which is the bond of perfection. And let the peace of God rule in your heart, to which also you were called in one body. And be thankful. Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. And whatever you do in the word or deed, do all in the name of the Lord, Jesus giving thanks to God the Father through him. Wives, submit to your own husbands, as is fitting in the Lord. Husbands, love your wives, and do not be bitter toward them. Children, obey your parents in all things, for this is well pleasing to the Lord. Fathers, do not provoke your children, lest they become discouraged. Amen. இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியம் வாசித்து முடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த திருநாளுக்கு என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி வாக்கியம் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 38 முடிவுள்ள பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் முறிவு போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இந்த நாளுக்குரிய நற்செய்தி வாக்கியம் வாசித்து முடித்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இறை வார்த்தைகளை படிக்க கேட்டதாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அடுவரே பிரானுக்குமானும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பிரசாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிவாத்தில் பிறந்து 17 திங்கள் பாடுபட்டு சிறு அறையுண்டு மரியத்தை அடக்கம் பண்ணப்பட்டார்.
பாதாதிறங்கி 3 நாள் மரித்தோந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தந்துள்ளோரையும் மருத்துவ ஞாந்திருக்க வருவார். பரிசாவி என சுவாசிக்கிறேன். பொதுவான பரிச கிறிஸ்து சபையும் பரிசாவுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வ தொழுதலும் நித்திய ஜீவன் ஒன்றை சுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்ந்து மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 548வது பாடலை பாடுவோம். இந்த பாடல் நாம் யாவருக்கும் தெரிந்த ராகத்தில் இருக்கிறது. ஆகவே அதனுடைய பாடல் எந்த நிலையிலே பாட வேண்டும் என்பதனையும் அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. 548வது பாடல் இரட்சகரே எங்கள் ஆராதனை என்று சொல்கிறதான டியூன்லே வரும். அடியார் வேண்டல் கேளும் இயேசுவே, உம் பாதம் சேரோ தாசரின் நாளே, நல்வீட்டை கட்ட நீரே வாருவீர், ஓம் ஆசை தேடி வந்தோம் தாங்களே. நயங்கள் நல்வீட்டில் நீரே தங்குவீர், பந்தியில் நீரோ கூட அமர்வீர், எங்கள் நற்பேச்சில் நீரும் மகிழ்வீர், எங்கள் துன்பத்தை இன்பமாக்குவீர். பாலனாய் வந்த இயேசு ரட்சகா, எம் பாவர் மூலம் பாரும் நாயகா, தெய்வ கிருபை நற்குணம் நற்செயம் யாவிலும் இவர் ஓங்க செய்வீரே. வாலிபர் நேரி தவறாமலோ, ஈனரிழீனரை சேராமலோ, ஞானமாய் வாழ்ந்து சீலமுடனே நல் சேவை செய்ய அருள் நீரே. மூத்தோர் மூதியோ யாரையும் அன்பாய் காரும் பலமா ஆறுதல் தாரோம், நோயுற்றோர் பல வினர் யாரையும் தளர்ச்சி தீர்த்து தாபடி தீடோம். எம் வீட்டையில் நான் பிரிந்து சென்று எங்கெங்கோ தங்கோ எல்லா பேரையோ அன்பாய் அழைத்து ஆதரித்திடும், அவரை காத்து அல்லும் பகலோம். ஆண்டாண்டாயங்கள் வீடு வளர ஆவியில் அன்பில் என்றும் பெருக, எங்கள் நல்நாட்டில் இன்ப இல்லங்கள் இயேசுவின் வீடாய் என்று போலிக்க. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் உலக மீட்பராம் புல்லலை பாலனாய் பிறந்த இறைமேதனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கின்ற கிறிஸ்து பிறப்புக்கு பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறும்
இந்த வருடத்தின் நிறைவான ஞாயிறுமாயிருக்கிற இந்த திருநாளிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி ஏசாயா 45வது அதிகாரம் 22 தொடங்கி 45 வரையிலும் அமைந்திருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னிடம் திரும்பி இரட்சிப்பு பெறுங்கள். நானே கடவுள், எனக்கு இணையில்லை. முழங்கால் யாவும் என் முன் முடங்கும், நாவு யாவும் என் பேரால் ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கின்றேன். என் வாய் நின்று நீதி புறப்பட்டது, பொய்ப்படா மொழி பிறந்தது என்கிறார். கர்த்தரிடத்திலேயே நீதியும் வல்லமையும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் சீரிய யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் கர்த்தரிடத்திலே நியாயம் பெற்று மேன்மை பாராட்டுவார்கள் என்பதுவே. கண்களை மூடி ஜெபிப்போமாக. தேவா, நான் எதினாலே விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட இருப்பதினால் அல்லவோ என்று சொல்லி பக்தன் மோசே தன்னை வழிநடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பிதாவாகிய கடவுளுடைய அந்த மேன்மையும் மகிமையும் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டது போல எங்களுக்கும் நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணி, தகப்பனே, உம்முடைய கரங்களை எங்களை கையளிக்கின்றோம். உம்முடைய வல்லமை மிக்க வார்த்தைகளை எங்களுக்கு தந்து நாங்களும் இறையாசி நிறைந்த குடும்பங்களாக வாழ எங்களுக்கு அனுக்கிரக பாராட்டும். இறைமைந்தன் கிறிஸ்து வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட இறை குடும்பங்களே, குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே குடும்பமாக இறை சமூகமாகிய ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற தர்மையான திருக்குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு அங்கங்களும் புல்லனை பாலனாய் பிறந்த இறைவன் இயேசுவிலே ஆசி பெற்ற மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிருபையாக இந்த ஆண்டின் நிறைவான இந்த ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட நமக்கு கிடைக்கிற பாக்கியம் வேறு ஒன்றுமில்லை. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்லுகிற போது, ஆண்டவரே, என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். புலம்பலிலே சொல்லுகிற போது, ஆண்டவரே, நிற்கிறதாக எண்ணுகிற நான் விழாதபடி உம்முடைய கிருபை என்னை தாங்கிறது. வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பது அதுதான். இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதித்தோம், எவ்வளவு சேர்த்து வைத்தோம் என்று சொல்லி நம்மை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. விவசாயி ஒருவன் எண்ணிக்கொண்டது போல என் விளை நிலங்கள் நன்றாய் விளைந்தது, ஆகவே அவைகளையெல்லாம் அறுவடை செய்து நான் என் களஞ்சியத்திலே சேர்ப்பேன் என்று சொல்லி தன் மனதிலே சொன்ன விவசாய இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஓ மனிதனே, இந்த நாளின் இரவே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், நீ சேர்த்து வைத்தது யாருக்கு என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்றார். ஆம், இந்த உலகத்திலே கடவுள் உங்களையும் என்னையும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தி கிருபையாக இந்த ஆண்டின் நிறைவான நாட்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற நாம் இந்த வருடத்தை 51 பரிசுத்த ஓய்வு நாட்களை ஆசித்து 52வது வாரமாக இந்த தினத்திலும்
நாம் நம்முடைய நிலைகளை உணர்ந்து பார்க்கவும், கடவுளத்தை கிட்டிச் சேரவும், கடவுள் தம்முடைய ஒரே மைந்தனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்து அவர் வழியாக நாம் ஆசி நிறைந்த குடும்பங்களாக வாழ வேண்டும் என்பதனை விரும்புகின்றார். ஆகவேதான் இங்கே கடவுள் கடவுளே பேசுகிறார் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். கடவுள் கடவுளாகவே பேச முடியுமா? ஆம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர். இந்த உலகத்திலே நாமுடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய யுகத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மானுட குலத்திற்கு மனுமைந்தனாகிய கிறிஸ்து இயேசுவை தந்தவர். ஆகவேதான் இங்கே நான் வாசிக்க தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே கடவுள் இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்திலும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். யூனிவர்சல் கால் என்று சொல்வார்கள். உலகளாவிய அழைப்பு. எப்படிப்பட்ட நிலையிலே? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே மாத்திரமல்ல, குடும்பங்களாக பெற்று மகிழவும் கடவுள் இந்த உன்னதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவேதான் இங்கே வாசிக்க தெரிந்து கொண்ட 22வது வசனத்திலே சொல்லப்படும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கடவுள் விரும்புகின்ற காரியம் எல்லோரையும் ஆண்டவர் ஒரே நிலையிலே பார்க்கின்றார். அவருக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆனால் நாம் தான் இன்றைக்கு வேறுபடுத்தி பார்க்கின்றோம். வாழ்க்கை சூழல் என்று சொல்லுகிற போது எல்லாம் உண்டு, அதோடு வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வாழ்க்கை சூழலை உணர்ந்து கடவுள் எனக்கு பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரிது என்பதனை இந்த வருடத்தின் நிறைவான நாட்களில் நின்று கொண்டிருக்கிற நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். எல்லை எங்கும் உள்ளவர்களை என்று சொல்லி எல்லோருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எல்லோரும் இன்பமான மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பெரிய ஆவல் கொண்டவர் தான் நம்முடைய கடவுள். அவரே நம்முடைய பரம தந்தை. இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு பெற்றோர்களை தந்திருந்தாலும், குடும்பங்களை உறவுகளை தந்திருந்தாலும், நம்முடைய பரம தந்தை அவரே. ஆகவேதான் சீடர்கள் கூட ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, தான் கடவுளால் அனுப்பப்பட்டவரும் கடவுளுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் கடவுள் இந்த திவ்யமான பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற உணர்விலே தான் தன்னுடைய சீடர்கள் தன்னை அண்டி வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னபோது அவர் முதலாவதாக அந்த பரமண்டல ஜெபத்தினுடைய முகவுரையாக பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகின்ற அந்த மண்டாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது முகவுரை மாத்திரம்தான். அதற்கு பிற்பாடு பரமண்டல ஜெபத்தில் 7 மண்டாட்டுகள் வருகிறது. ஒவ்வொரு மண்டாட்டுகளும் ஒவ்வொரு அர்த்தம் நிறைந்த ஒன்றாக. இன்னைக்கு நாம் வேகமாக கூட்டத்தோடு கூட்டமாக பரமண்டல ஜெபமாக இருக்கட்டும். நம்முடைய திருச்சபையில் திருமறை வாசித்து முடிந்தவுடனே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் என்று சொல்லுகிற போது கூட்டத்தோடு கூட்டமாக நாம் இன்றைக்கு சொல்லிவிடுகிறோம். ஆனால் அநேகரை தனியாக அழைத்து இன்றைக்கு பிள்ளைகளுக்கான கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடைபெற்று வருகிறது. அந்த பிள்ளைகளிடத்திலே சொன்னபோது எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒரு சில பிள்ளைகளை கேட்கிற போது அவர்கள் தயக்கத்தோடு அந்த பரமண்டல ஜெபம் அப்படி சொல்லியும் சொல்லாமல் இருக்க சூழ்நிலை பார்க்க. இது தவறு அல்ல. இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு அநேக வேளைகளை தெரியவில்லை. பரமண்டல ஜெபம் இன்றைக்கு நம்முடைய லுத்தர விசுவாசத்தின்படி அது முகவுரையாக முடிவுரையாக தவிர்க்கப்பட்டதை தவிர்த்து 7 மண்டாட்டுகள் அடங்கியிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள்தான் நம்முடைய பரம தந்தை, அவராலே தான் நமக்கு வாழ்வு என்று சொல்லி நாம் நிச்சயிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். ஆகவேதான் என்னிடம் திரும்பி ரட்சிப்பை பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக வருகின்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான ஒவ்வொன்றும். கடவுள் 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 கடவுளாக பேசுகிறார். அந்த 23வது வசனத்தை பார்க்கிற போது, நானே கடவுள்,
எனக்கு இணையில்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன் முடங்கும், நாவு யாவும் என் பேரால் ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். என் வாய் நின்று நீதி புறப்பட்டது, பொய்ப்படா மொழி பிறந்தது என்கின்றார். ஆகவே கடவுளாக பேசுகிற போது நாம் கடவுளுடைய அந்த மேன்மையும் மகிமையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மேன்மை எப்படிப்பட்டது, அந்த மகிமை எப்படிப்பட்டது என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறதான வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே ஏசாயா உசியா ராஜா அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவன் தேவாலயத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிற போது அந்த தேவாலயம் மகிமையால் நிரம்பி இருந்தது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராவின்கள் இருபுறமும் இருந்து அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அதை கண்ட ஏசாயா சொல்லுகிறார், இதோ ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன். ஆண்டவருக்குள் அருமையாக நேசிக்கப்பட்டவர்களே, கடவுளுடைய மேன்மை மகிமை என்று சொல்லுகிற போது இந்த இறை சமூகத்துக்குள்ளாக நாம் காலடி வைத்து வருகின்ற போது நாம் நடை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோடு இந்த ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்த உடனே எத்தனை பேர் நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் இங்கே சொல்லுகிற போது முழங்கால் யாவும் எனக்கு முன் முடங்கும், நாவுகள் யாவும் என் பேரால் ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி கடவுளாக பேசுகிற போது கடவுளே கடவுளுடைய சமூகமாய் ஆலயத்திலே மகிமையாய் வீற்றிருந்து நம்முடைய மக்களாகிய நம்மை ஆசீர்வதிக்கிற போது நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நம்மை தாழ்த்தி கடவுளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு சான்றாக தான் இந்த நாளிலே நான் வாசிக்க திறந்து கொண்டதான நற்செய்தி பகுதி நமக்கு அமைகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் நான் வாசிக்க திறந்து கொண்டதான திருமறை பகுதியில் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், அவன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் பக்தி உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி அந்த சிமியோன் உடைய வாழ்வை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆலயமே அவனுக்கு வாழ்வு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக கடவுளுடைய கரத்திலிருந்த ஒரு சிறப்பான ஆசைகளை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த சிறப்பான ஆசைகள் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். முதலாவதாக சொல்லப்பட்ட அவர் கடவுளுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். இரண்டாவதாக சொல்லுகிற போது நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணத்தை காண மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கடவுள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவிதமான நிறைவிலே தான் வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஒருவேளை நாம் எண்ணலாம், நான் எதை நினைக்கிறேனோ அதை நான் சாதித்து காட்டுகிறேன் என்று சொல்லி. இல்லை, என்னுடைய விருப்பங்கள் தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்றோம். இல்லை, கடவுள் தம்முடைய ஆவியானவரை கொண்டுதான் இந்த திருச்சபையை நியமித்திருக்கிறார். கடவுள் பரிசுத்த சாக்கிரமத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியான சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நிகழ்கிற ஒவ்வொன்றும் கடவுளுடைய சித்தம் இல்லாமல் இல்லை. கடவுள் எதை நினைத்தாரோ அதுதான் நம்முடைய வாழ்வின் சித்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையும் அகந்தையும் நிறைந்த மக்களாக நாம் வாழக்கூடாது. அதைத்தான் இங்கே திருமறை வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த மனிதன் வயது சென்றவராய் இருந்திருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, தேவாலயம் தான் தனக்கு தஞ்சம் என்று சொல்லி வாழ்ந்தவர், எல்லா சட்ட பிரமாணங்களை படித்துக் கொண்டவர். ஆகவேதான் இங்கே அழகாக சொல்லுகிற போது, அவரை பற்றி சொல்லுகிற போது, அவர் நீதியும் பக்தி உள்ளவர், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவர். அவர் தேவாலயத்துக்கு வந்திருந்து இயேசு என்னும் பிள்ளையாண்டின் விஷயமாய் நியாயப்பிரமாண முறைப்படி செய்வதற்கு பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வருகையிலே அவர் பாடின பாடல் தான் சிமியோனுடைய பாடல். நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது,
புதிய ஆண்டவருக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறதான, அடியெடுக்க வைக்க போகிறதான நம்முடைய வாழ்விலும் புல்லனை பாலனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசிகளை நாமும் கண்டு உணர்ந்து, நாமும் அவரை போற்றி புகழ்ந்து பழைய வருடத்தை நிறைவு செய்து புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிற ஒரு சில நாட்கள் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். வயது சென்ற நிலையிலும் மீட்பராகிய கிறிஸ்துவை கண்டு கொண்டார். ஆகவேதான் நாம் நம்முடைய வாழ்விலே திருச்சபையில பரிமாறப்படுகிற சாக்கிரமந்துகளில் 2 பிரதானமான ஒன்று ஞானஸ்தானம், இனி ஒன்று திருவிருந்து. இந்த திருவிருந்து ஆராதனையை பெற்றவுடனே நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட வேண்டும்? கடவுள் என்னுடைய மீட்புக்காக தன்னையே தந்தார். அவருடைய திருவுடல் வழியாக, அவருடைய திருரத்தத்தின் வழியாக இவ்விதமான பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். பாவ மன்னிப்பாகிய வாழ்வு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அப்பத்தை விட்டு கொடுக்கிற போது அப்பத்திலும் அப்பத்தினுக்குள்ளும் என்று சொல்லுகிற போது கடவுள் நமக்காக அவர் மீட்கப்பட்டார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிற உணர்வோடு அந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்து நாம் இருக்கிற இடத்துல போய் 1 நிமிடமாவது ஜெபித்து அமர வேண்டும். ஆகவேதான் இந்த திருவிருந்தை எடுத்து முடித்தவுடனே இந்த சிமியோனினுடைய பாடலை நாம் பாடுகிறோம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன, உம்முடைய அடியேனை எப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்லி நாம் பாடுகின்றோம். அப்படி என்று சொன்னால் கடவுள் இன்றைக்கு நம்மை எப்படிப்பட்ட குடும்பங்களாக வாழ அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் the spiritual family என்று சொல்வார்கள். ஆவிக்குரிய குடும்பங்களாக நாம் வாழ வேண்டும். கடவுள் அதை நம்மிலே அழகாக எதிர்பார்க்கிறார். அழகான ஒரு பாடலை பாடினோம் நம்முடைய பாடல் புத்தகத்துல 548வது பாடல். அதுல யாருக்கெல்லாம் வரும்? பாலர், வாலிபர், முதியோர், நம்மோடு கூட வாழ்ந்து வெளியிடங்களே வாழ்கிறவர்கள், அவர்களையும் நினைக்க வேண்டும். அந்த பாடலுடைய ஒவ்வொரு அடிகளையும், இந்த பாடல் பாடப்படுகிற போது 3 அடி மட்டும் பாடினால் போதும் என்று சொன்ன போது இல்லை, அதை ஒத்துக்கொள்ளவில்லை. பாடல் குழுவினர் ஐயா இந்த அடிகள் எல்லாம் எவ்வளவு அருமையாயிருக்கு, எல்லா பாடல்களையும் பாட வேண்டும் என்று சொல்லி பாடும். கடவுள் இன்றைக்கு குடும்பமாக ஒவ்வொரு வாரமும் அவருடைய பரிசுத்த சமூகமாய் ஆலயத்தில் நம்மை இணைத்து அவரை ஆராய்த்து மகிழும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார் சொன்னால் நாம் குடும்பமாக இருக்க நன்றி சொல்ல வேண்டும். குடும்பமாக புல்லனை பாலனாய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் ஆசிகளை பெற்று மகிழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனையாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் வாசிக்க தெரிந்து கொண்டுதான் நிருப பகுதி. குடும்பம் என்று சொல்லுகின்ற அந்த உறவை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிற போது கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்தரும் பிரியமான நீங்கள் உருக்கமான இரக்கத்தையும் தயாளத்தையும் தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு உரை உண்டானால் ஒருவருக்கு மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போலவே நீங்களும் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்று சொல்லுகின்ற உறவிலே வாழ்கிற நாம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்று சொல்லுகிற போது நாம் யார் என்று சொல்லி முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளால் தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள். கடவுள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்தி அந்த குடும்பம் என்று சொல்லுகின்ற உறவை ஆரம்பித்து வைத்தவர், தொடக்கி வைத்தவர் கடவுள். ஆகவேதான் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதி ஏதெனிலே ஆதாம் ஏவாளையும் இணைத்து நீங்கள் இனி இருவர் அல்ல, நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள். கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார். இணைத்த கடவுளை இந்த கடவுள் இந்த இணைக்கப்பட்ட மக்களை யாரும் பிரிக்க கூடாது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் சமூகத்தில் நான் வாழ்கின்ற உலகில் நான் வாழ்கிற நாடுகளில் இன்றைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துக்கிறோமா? இன்றைக்கு ஒரு செல்லை கொடுத்தாச்சுன்னா அந்த செல்லில் என்னென்ன
நிலைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறது. ஆனால் நம்முடைய வேதாகமம் எத்தனை புத்தகம் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது, இந்த வேதாகம் எத்தனை பிரிவு என்று சொல்லி கேட்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. இதை கூட நாம் கற்றுக் கொடுக்க எனக்கு மறந்து போன மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்ப வேண்டும், ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் மிக மிக வேகமாக நம்முடைய பிள்ளைகள் செயல்படுகிறார்கள். நமக்கு ஒன்றும் தெரியல, கையில் வாங்கி வச்சு திருக்க முடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த வளர்ச்சி கடவுள் கொடுத்த வளர்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற நல்ல குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார், கடவுள் அதைத்தான் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு இங்க வாங்க மக்களே நாம் எத்தனை பேர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். குடும்பமாக கடந்து வருவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமாங்க. இன்னைக்கு அநேகர் ஏதோ குடும்பம் என்று சொல்லுகிறது, அந்த முழுமையை உணர்ந்து கொள்ளாத மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 15-16 வசனத்திலே நிருப பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம், கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிறைவாய் வாசமாயிருப்பதாக என்று சொல்லிவிட்டு குடும்பத்தில் கடவுள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பு, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு அடங்கியிருங்கள், ஆண்டவருக்குள் அது தகுதி என்று சொல்லிவிட்டு அடுத்தது புருஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அடுத்தது பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளே பெற்றோருக்கும் எல்லா காரியங்கள் கீழ்ப்படியுங்கள், இது ஆண்டவருக்கு உகந்தது. அடுத்தது முன்னோடிகளாக இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோடிகளுக்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் மனம் தளர்ந்து போகாதபடி அவர்களை எரிச்சலாக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் அருமையான உள்ள இந்த குடும்பம் என்று சொல்லுகின்ற உறவு 2 நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே விருந்தினர் கடந்து வந்தபோது அந்த விருந்தினருக்கு காப்பி கொடுக்கும்படியாக மனைவி அழகான ஒரு டீயை போட்டு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கணவரும் இருந்து கொண்டிருக்கிறார். விருந்தினருக்கு காப்பி கொடுத்து விட்டு கணவர் பார்க்கிறார், தன்னுடைய கப்பு முழுவதும் எறும்பாக இருந்தது. நம்ம உடனே என்ன சொல்லியிருப்போம், எங்கள் வீட்டில் இருந்தால் என் வீட்டில் நான் கண்டிப்பாக அப்படி சத்தம் போட்டுருவேன், ஒரு காப்பி கூட கொண்டு வர முடியல, ஒரு டீ கூட அழகாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுடைய தலைவராக இருந்த கணவர் என்ன தெரியுமா சொன்னார், ஏம்மா உன் காப்பிக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறார்களே, இவ்வளவு ரசிகர்கள் இதை கப்பை சுற்றி இருக்கிறாங்க, அப்படின்னா உன் காப்பி எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாராம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இது ஒரு குடும்பம், இனி ஒரு குடும்பம். வருஷ கடைசியில் அந்த ஆராதனையில் ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்களா, அம்மா ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில எல்லாம், நான் எவ்வளவோ போராடி இந்த ஆலயத்துக்கு வருவதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கடவுள் தான் என்னை சாட்சி அங்கே இருந்து என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார், எனக்கு வருவதற்கு அநேக தடை, ஒரு பிசாசு என்னை விடவே இல்லை என்று சொன்னாராம். கணவர் தலையிலே கமத்தப்பட்ட சட்டியோடு அந்த பாத்திரத்தோடு வாசல் நடையில் நின்று, அந்த ஆள் வேற யாரும் இல்லை, நான் தான் என்று சொன்னாராம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இளரும் என்று சொல்லுகின்ற உறவில் 2 நிலைகள் இருக்கின்றன. ஒரு புரிந்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், பாராட்டி வாழ வேண்டும், ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பம் என்பது ஆவிக்குரிய குடும்பங்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் வயது சென்ற நிலையிலும் திருமணமாகி 7 ஆண்டுக்கு பிற்பாடு தனக்கு எந்த விதமான பிள்ளை பேற்றும் இல்லாமல் கணவனை விட்டு பிரிந்து வந்ததான அந்நாள் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அவளும் வந்து ஆண்டவர் இயேசு பாலனை கண்டு அவள் போற்றி பாடினாள். கடவுள் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் இதை உணர்ந்து செயலாற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல குடும்பங்களாக வாழ்வோம். புல்லனை பாலனாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் ஆசிகளை பெற்று ஆண்டவருக்கு உகந்த குடும்பங்களாக வாழ்ந்து அவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றியறுதலான தோத்திரங்கள் எடுத்து அவருக்கு பிரதியான வாழ்க்கை வாழ ஆவியான தாமி வேண்டிய
எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆண்டு வழிநடத்தி காப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக ஆண்டு வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எழுந்து நாம் தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ, உமது சமூகத்தினின்று என்னை தள்ளி விடாதீரோ, உமது பரிசாவியை நீடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது ரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவோ எனக்கு தாரோ, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. யாவரும் முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் பரம தந்தையே, எங்கள் நித்திய பிதாவே, உலக மக்கள் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, எந்தவித தகுதியுமில்லாத எங்களுக்கு நீ தந்து வருகிற கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக மனமாற நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய இரட்சணிய வசனங்களை ஆண்டவரே பரிசுத்த குடும்பங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்கு நீ தந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக தருகின்ற பொழுது நாங்களும் உடைய இறை சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், கடவுள் எங்களை எவ்வளவாக கொண்டு வந்திருக்கின்றார், எங்கள் வாழ்வில் எவ்வளவு மேன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தி வந்திருக்கார் என்று சொல்லுகிற எண்ணங்களோடு நன்றியதலான உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றவும் உம்மை புகழவும். தேவரீர், நீரே எங்கள் வாழ்வாக இருக்கின்றீர். இறைமையின் கிறிஸ்துவிலே அந்த வாழ்வை தந்து இரட்சிப்பாகி ஆசீர்வாதங்களை பெற்று இந்த திருச்சபையின் ஆண்டவரே நாங்கள் நல்ல சாதிமிக்க திருக்குடும்பங்களாக வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பேருண்மையை உணர்ந்து செயல்படத்தக்கதான கிருபைகளை தந்திருள்ளோம். தேவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் உண்மையாகவே எங்களை உணர்ந்து பார்க்கவும், உம்முடைய ஆசைகளை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை நாங்கள் ஆவிக்குரிய குடும்பங்களாக சந்தோஷம் நிறைந்த குடும்பங்களாக எங்கள் பிள்ளைகளை உமக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரே வளர்த்தெடுக்கின்ற உண்மையான பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆண்டவரே, தாயாம் திருச்சபை இந்த நாளிலும் இந்த உன்னதமான அழைப்பை எங்களுக்கு தருகின்ற போது இதை ஏற்று உமக்கு பிரதியான விதத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். நற்குணங்களை, உம்மை அறிகிற அறிவை நீதாமே ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீர் தந்து எங்களை ஆண்டு வழிநடத்த உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகின்றோம். முற்றுமுடி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக பணிந்து வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிற பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்ட எங்கள் ஆரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறவர்கள் பாவ கடன்களை மன்னித்தருள். எங்களை சோதனைக்குள் படப்படாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடைகளே, ஆமீன். அமர்ந்து மீண்டுமாக நம்முடைய பால் புத்தகத்தில் 179வது பாடல், கண்டேன் கண்கொள்கிற கர்த்தனை என்று என்ற பாடல். கண்டேன் கண்கொள்கிற கர்த்தனை, கண்டேன் கண்கொள்கிற கொண்டாடும் விண்ணோர்கள் கோவானை கையில், கண்டேன்
கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்கோளிர பத்தனை சத்திரமும் நடையோ பத்தயம் சத்திரமும் நடையோ உற்றோரு துயிதரும் உண்மையாக கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்கோளிர தேவாதி தேவன் தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது சோஸ்தரிக்கும் ஒப்பு நிகரத்தை கண்டேன் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்கோளிர கோவிந்தன் தேடி வரும் பக்தர் பரனை பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை ஆவேந்தர் அடி தோடும் அன்பரே என்பதை கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர முத்தோளில் கர்த்தாவ முன்னவனை முத்தோளில் கர்த்தாவ முன்னவனை இத்தரை மீட்கையை நம்பி வந்தவன் கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை விண்ணோரும் வேண்டு நிற்கும் வெண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கோளிர கண்டேனோர் கண்புருவா ஆரணனை கண்டேனோர் கண்புருவா ஆரணனை கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்கோளிர அன்னையாம் கன்னியும் ஐயனோட அன்னையாம் கன்னியும் ஐயனோட உன்னறியாய் பசுவின் கொல்லணையில் உன்னைய கண்டேன் என் கண்கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்கோளிர சத்திர புல்நடையோ சத்திர முன்னடையோ குற்றாரும் உண்மையாய கண்டேன் கண்கோளிர கர்த்தனை என்று கண்டேன் கண்கோளிர தேவாதி தேவன் தூதசேனை தேவாதி தேவனை தூதசேனை ஓயாது தோத்தரிக்கும் போனிகரத்தவர் கண்டேன் கண்கோளிர கர்த்தனை என்று கண்டேன் கண்கோளிர பார்வேந்த தேடி வரும் பக்தர் பரனை பார்வேந்த தேடி வரும் பக்தர் பரனை ஆவேந்த அடித்தோளோ அன்பனை என்பனை கண்டேன் கண்கோளிர கர்த்தனை என்று கண்டேன் கண்கோளிர முத்தொழில் கர்த்தாவ முன்னவனே முத்தோள் கர்த்தாவ முன்னவனே ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, வருகின்ற வாரத்திலும்
சிறப்பு நாட்களை ஆசிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். வந்திருப்போர் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 27/12 பிறந்தநாளை காண்கின்ற அன்பு பிள்ளை சோத்தம் ஆபிரகாம் சன் ஆஃப் மிஸ் ஜான்சன். இதே நாளில் இன்றைய தினத்தில் திருமண நாளை காணுகின்ற திருவிளையஸ் அருள் நான்சி ஜெபகுமாரி. 28/12 திருமண நாளை காண்கின்ற திருவாளர் பி அருண்குமார் ஜமீமா. அதே நாளிலே திருமண நாளை காண்கின்ற திருவாளர் சின்கானந்த் திருமதி சீலா சின்கானந்த். 29/12 பிறந்தநாளை காண்கின்ற அன்சினா ஏலன் அகஸ்டின் டாக்டர் ஆஃப் அகஸ்டின் தயானந்தராஜ். அதே 29ஆம் தேதி நாளில் திருமண நாளை காண்கின்ற திருவாளர் ரமேஷ் குமார் ஜெசிந்தா ரமேஷ் குமார். ஆகவே இவர்கள் யாவரும் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் வாழ்நாட்களை கூட்டி தருகின்றவரே, நல்ல வாழ்வை அமைத்து தருகின்றவரே, உம்மை போற்றி உம்மை புகழுகின்றோம். இந்த நாளிலிருந்து இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். அவர்கள் அடி எடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டிலும் வயதிலும் நம்முடைய பேர் அன்பையும் நம்முடைய பேர் அரவணைப்பை கொடுத்து கண்மணி போல அவர்களை பாதுகாத்து கொள்ளும். நான் உன்னை மறவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் பிறநாளை ஆசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கரம் பெற்றி நல்ல சரீர நலன்களோடு நடத்தியவர்களாக ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்வை எண்ணி நன்றி செலுத்தி திருமண நாளை காணுகின்ற நம்முடைய அன்பு மக்களை தயவாய் கண்ணோக்கி பாரு. இல்லற வாழ்வின் குடும்பங்கள் ஆண்டுடைய அருள் கொடை என்று சொல்லுகிற உணர்வோடு வாழவும், ஆண்டவரே உம்முடைய இறைவார்த்தையின் வழி நின்று கேட்ட சத்தியங்கள்படி வாழ நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய அரவணைப்பினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் அவர்களை ஆண்டு வழிநடத்தி சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை கொடும். எழுந்து நின்று ஆண்டவரே வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைமைந்தன் கிறிஸ்து வழியாகவே தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, திருமறை வாசிப்பு பொழுது எல்லாருடைய பெயர்களும் கொண்டு வர வேண்டும் என்பதனுடைய நோக்கமாகவே அநேகருக்கு திருமறை வாசி கொடுக்கப்பட்டிருக்க ஒருவேளை பெரியவர்களை யோசிப்பார்கள், இப்பொழுதும் நாம் இந்த கோவிட்-19 கட்டுப்பாட்டுக்குள்ளாக தானே இருக்கிறோம், எப்படி முன்பாக வந்து வாசிப்பது என்று சொல்லி. உங்களால் முடியாத பட்சத்தில் உங்கள் இல்லத்தில் இருப்பவருக்காவது அந்த திருமறை பகுதியை கொடுத்து வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெயர் வாசிக்கிற போது அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கிற போது மீண்டும் யாராவது ஒருவர் தான் எழுப்பி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இதை காலங்கள்லாம் இப்போ மேக்சிமம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகவும் குறைந்து விட்டது. 2வது அலை என்று சொல்கிறார்கள், அது வெளிநாடுகளிலே. ஆனாலும் கடவுள் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு, அவரை அல்லாமல் நமக்கு ஒன்றுமில்லை. ஆலை பிரகாரமான காரியங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை நீங்கள் நிறைவேற்ற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 31:12 திருமுறை வாசிப்பவர்கள் சங்கீத பகுதி பொதுவாக வருஷ முடிவில் வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருமதி ஜாய்ஸ் ராணி கனகசுந்தரம். நிருப பகுதி அன்புப்பிள்ளை மெல்வின் கே டொனால்ட். நற்செய்தி பகுதி மோனிகா ஜெனிஃபர். 1/1/2021 சங்கீதம் திருவளர் எஸ் ஜேசு செல்வராஜ் அவர்கள். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருவாளர் அருள் சுந்தர ரூபன். நிருப பகுதி திருமதி ஸ்வர்ணம் மாணிக்கதாஸ். நற்செய்தி பகுதி அன்புப்பிள்ளையே ஷாரோன் பெபியோ டீனா. அடுத்த ஞாயிறு திருமறை வாசிப்பவர்கள்
சங்கீத பகுதி திருவாளர் ஜி சாலமோன் அவர்கள். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருவாளர் ஏ நரேஷ் பாபு அவர்கள். நிருப பகுதி திருமதி ஆன்சி ஜெயசிம்மன். நற்செய்தி பகுதி ஆர் ஷாரோன் சஞ்சனா அவர்களும் வாசிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு வருடத்தை நாம் நிறைவு செய்கிற தருணத்தில் இருக்கின்ற இந்த வேளையிலே உடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிற காரியம், புதிய வருடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கப் போகிற நாம் பழைய வருட ஆராதனையும் பழைய வருட முடிவோ இந்த வருட இயர் எண்ட் ஆராதனையும் புதிய வருட ஆராதனைக்குள்ளாகவும் கடந்து செல்கிற போது நாம் வெறும் கையோடு வர வேண்டாம். எல்லோரும் கண்டிப்பாக ஏல பொருட்கள் கொண்டு வரவும். ஏழை பொருட்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, எல்லோரும் ஏழை பொருட்களை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பிடித்து கொண்டு ஆலயத்துக்கு விட்டு கடந்து செல்கிற போதோ நீங்கள் வெறுங்கையோடு கடந்து செல்லக்கூடாது. ஏதாவது ஒரு ஏழை பொருட்களை நீங்கள் பிடித்து செல்ல வேண்டும். எல்லா ஆலயங்களிலும் இது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையில் கொரோனா தொற்றின் காரணமாக நமக்கு அற்புதோத்திர பண்டிகை ஆராதனை நடைபெறவில்லை. ஆகவே குடும்பங்களிலே குறைந்தது ஒரு ஏல பொருட்களாவது நீங்கள் கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்தில் இறை ஆசியை பெற்று செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திடப்படுத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே திடப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு 5 நிமிடம் நம்முடைய பாரிஸ் காலுக்குள்ளாக அமர்ந்து செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து கடவுள் நோக்கி ஜெபிப்போமாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்தின் வழியாக நம்மால் என்ற காணிகளை கொடுத்து தாங்கின திருச்சபைகள் ஆலயங்களை கட்டுகின்ற அந்த பணிகளிலே நாமும் அதற்கு உதவியாக இருந்தோம். கடவுள் நம்முடைய திருச்சபையை கொண்டோம் பிரிமேடு எஸ்டேட் பகுதியில் ஒரு புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அதுவும் கடவுளுடைய பேர் அருளினாலே அந்த ஆலயம் திறக்கப்பட்டு கிறிஸ்து பிறப்புடைய வழிபாடு அங்கே நடைபெற்றது. இந்த நாளிலே திருப்பதி சாரம் லுதன் திருச்சபை ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு மாலை 3 மணி அளவில் அவருடைய திறப்பு விழா நடைபெறுகிறது. ஆம், அந்த திருச்சபை நினைவிலை கொண்டு ஜெபிப்போம். ஆண்டுடைய கரங்கள் நம்மை கையளிப்போம். இந்த விசேஷ திருநாட்களே தங்கள் பிள்ளைகளுக்கான ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிறவர்கள் பொறுப்பாளத்திலும் என்னிடத்தில் தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிற எங்கள் நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை போற்றி உம்மை பொழுகின்றோம். உம்முடைய பேரன்பை இந்த நிமிடம் வரையிலும் தந்து உம்முடைய பிள்ளைகளா எங்களை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை தோத்திருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆன்மீக தந்தைமார்களாக, தாய்மார்களாக, வாலிப சகோதர சகோதரர்களாக, சின்னம் சிறுவர்களாக, வயோதிப பெற்றோராக இந்த நாளிலும் இந்த ஆண்டின் நிறைவான பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பதை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வியாதிகள் புரட்டி போட்டாலும் எங்களை ஒருபோது மறவாத மானேசராய் இருந்து நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கைவிடாத நேசராக எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை தோத்திருக்கிறோம். நீ தந்த ஆசீர்வாதங்களை பல்வேறு நிலைகளை பெற்று உமக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் சிறப்பு காணிக்கைகளை, தோத்திர காணிக்கைகளை, இனமாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அரிசி காணிக்கைகளை, இதர காணிக்கைகளை, ஏல காணிக்கைகளை படைத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் யாராயிலே பங்கு பெற்று உடைய சமூகத்தில் படைத்திருக்கிற ஆண்டவரே கையின் பிரயாச காணிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து வலுப்படுத்துவீராக. உடைய நாமும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். ஆலய பராமரிப்பு நிதி காணிகளை படைத்திருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி உடைய திருமறை வார்த்தை சொன்னது போல தகப்பனையுடைய வாழ்விலே எல்லா நலன்களையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நன்றி எறுதலான காணிக்கைகளை எடுத்து ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே
தோத்திரங்களை எடுத்திருக்கிறதான அன்பு குடும்பங்களை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நன்றி காணிக்கை படைத்திருக்கின்ற அன்பு பிள்ளை அஸ்வினி பானுமதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய நிறைவான ஆசைகளை அன்பு பிள்ளைகளுக்கு அருளி செய்வீராக. தேவரே, எந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்வை எண்ணி நன்றியதான காணிக்கையை ஏறெடுத்து திருமண நாள் காணிக்கை படைத்திருக்கின்ற திருமலர் பேசின் கானந்த் சீலா ஆனந்த் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நல்வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனியையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். இப்பொழுதும் தேவரீர், எங்கள் திருச்சுவை சார்ந்த பிள்ளைகள் அங்கே இருந்தாலும் இந்த ஆலயத்தை எண்ணி, இந்த ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எண்ணி, இந்த பண்டிகை காலங்களிலே, வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே ஆண்டவரே வாழ்கிற பிள்ளைகள் கடந்து வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பதை எண்ணி மனதார நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். தேவரையுடைய ஆசீர்வாதம் நிறைவாக அவர்களை நிரப்பி வழிநடத்தட்டும். வாழ்வு நிலைகளில் அவர்கள் சோர்ந்து போகாதபடி கடவுள் எங்களை நினைத்தள்ளி எங்களை எல்லா நிலைகளும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறைத்து நல்ல குடும்பங்களாக எங்களை கூட்டி சேர்ப்பார், நல்ல வாழ்வை தருவார்னு சொல்ல நம்பிக்கையில வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எந்த விதத்தில் நாங்கள் துவண்டு போகாதபடி உடைய கரம் எங்களை நடத்தும், ஆசீர்வதிக்கும், நல்வாழ்வை தரும் என்று சொல்லி நம்பிக்கை தந்துள்ளோம். குறிப்பாக ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களுடைய ஆண்டவரை கிறிஸ்துவுடன் தூச்சுவை கையளிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆலய ஆராதனைக்கு பிற்பாடு நடைபெறுகின்ற தேர்தலை உடைய கருத்தில் கொடுக்கின்றோம். வருகின்ற ஆண்டிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த திருச்சுவையில் ஆண்டவரே பொறுப்புகளை வைக்க இருக்கிற மக்களை நீர் தெரிந்து கொள்ளுகிறபடியாக உம்முடைய கரங்களை கையளிக்கின்றோம். அதன் வழியாக உம்முடைய நாமம் மகிமைப்படவும் இந்த நாளில் நடைபெறுகிற தேர்தலில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருந்து எல்லா நிலைகளையும் ஆசீர்வதித்தருளும். உமக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் உம்முடைய நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ தேவரீர், இப்பொழுது உம்முடைய கரங்களில் எங்களை முற்றுமுடிய தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நபர் நபராக ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளோம். தேவரீர், இதோ வெளிநாடுகளை வெளியிடங்களை வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே கொடுத்த மருத்துவ சேவைகளை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் செய்கிற எல்லா பணிகளும் உடைய ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளோம். வெளியிடங்களை வாழுகிற எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்கிற போது உடைய ஆசைகளால் நிலைத்தள்ளும். நாங்கள் நல்ல குடும்பங்களாக வாழ்ந்து உமக்கு சாட்சி பகிர எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உம்முடைய சமூகத்தில் கேட்க மறந்த நன்மைகள் அநேகம், எல்லாவற்றையும் அறிந்து உடைய பிள்ளைகளாக எங்களை எந்த குறைவின்றி நிறைய நடத்தியருள மீட்பராம் கிறிஸ்து வழியாக தாழ்மையாய் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், பட்டதாலே களி
போக்கோ வரத்தக்கோ சேர்த்தே தந்து ஓனோளை போடோய்வையோ நீராசேவடித்து வந்து நல்முடிவை தந்து காரோ மோட்சத்தில் பிரவேசம் தாரோ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை துதிரி, என் முழுமே பிரஸ்நாமத்தை துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதிரி, கர்த்தர் செய்த சர்வம் மறவாதே. ஆம். இந்த 2020ஆம் ஆண்டு வருடத்தினுடைய முடிவு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டாயினால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிங்கள் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இன்று நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்தினுடைய இது நியூ இயர் ஆராதனை, அதாவது வியாழக்கிழமை 31/12/2020 நமக்கு வாட்ச் நைட் சர்வீஸாக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 10:45 மணிக்கு முதல் மணியும், ரெண்டாவது மணி 11:15 மணி அளவில், அதாவது இரவு 11:15 மணிக்கு நமக்கு கூட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைய தினம் நமது ஆராதனையில் 11 பிள்ளைகள் திடப்படுத்தப்படுகிறார்கள். 2 பெரியவர் ஞானஸ்தானமும் 1 குழந்தை ஞானஸ்தானம் இருக்குது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஒரு நியூ இயர் ஆராதனை நமக்கு வாட்ச் நைட் சர்வீஸாக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் முகாமை சங்கம் கூட்டம் நடைபெறதால் அனைத்து முகாமை சங்க உறுப்பினர்களும் நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை சரியாக 3 மணி அளவில் திருப்பதி சாரம் புனித யோவான் லுத்தரன் ஆலயம் திறப்பு விழா கொண்டாடுகிறார்கள். நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது. நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போன கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கிஃப்ட் பெறப்படாதவர்கள் அமர்ந்து அந்த கிஃப்டை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உடனே நம்மளுடைய ஆலயம் முடிந்தவுடன் சிறப்பு சபை கூட்டம், தேர்தலுக்கான சிறப்பு சபை கூட்டம் நடைபெறும். அனைத்து சபை கூட்ட உறுப்பினர்கள் நீங்கள் தயவு செய்து அமர்ந்து செல்லுமாறு, உடனே இந்த ஒரு ஆராதனைக்கு பின்பாக உடனே நடைபெறும், அதில் நீங்கள் அனைவரும் அமர்ந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இப்பொழுது ஒரு வாழை குலை இருக்கிறது, ஏலம். ஏலம் வாழைக்குலை 50 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் வாழைக்குலை ஏலம் 100 ரூபாய், 100 ரூபாய்,